Hi friends, welcome back to Sanatha Amar. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி தண்ணியை தான் நம்ம இன்றைக்கி நம்மளோட தலைமுடிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பலங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவை அரிசி. இது நம்மளோட சாப்பாட்டு அரிசியாகவும் இருக்கலாம், இல்லை பச்சை அரிசியாகவும் இருக்கலாம். எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். ஈவன் பிளாக் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நான் இன்றைக்கி 1 கப் அளவு எடுத்திருக்கேன். எடுத்துக்கிட்டு அதில் 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வீடியோவில் 1 கிளாஸ் மட்டும்தான் நான் ஊற்றுறது காட்டியிருப்பேன். 2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை அப்படியே 2 நாள் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சுடுங்க. முடிஞ்ச டைம் இல்லை அப்படின்னா நைட்டு மட்டும் நீங்கள் அப்படியே சோக் பண்ண விட்டுட்டா ஓகே தான். இப்போது மறுநாள் காலையில் நான் 2 நாள் இந்த அரிசி தண்ணியை அப்படியே ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு எடுத்து பார்த்தா அதோட அரிசியோட அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா பால் மாதிரி இருக்கும். தண்ணி கலரே நமக்கு நல்ல வெள்ளையாக பால் மாதிரி மாறிடும். அது உங்களுக்காக இப்போ நான் ஒரு கருப்பு கலரில் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி அந்த தண்ணியோட கலர் மாறி இருக்கணும். மாறலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுருக்கலாம். இன்னும் 1 நாள் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். அதில் ஆனால் லைட்டாக அந்த புளிச்சு போன ஒரு ஸ்மெல் வரும். அது வந்தாலும் நல்லது தான். நீங்கள் அதில் நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இருந்தால் தான் அந்த தண்ணி நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளோட ஹேருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம பல விதமாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தண்ணியை என்னோடய ஹேருக்கு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நீங்கள் 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணாமலேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பில் கூட இந்த அரிசி தண்ணியை, வெறும் தண்ணி இல்லாமல் அரிசி கழுவுன இந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்கேல்ப்புக்கு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த அரிசி கழுவுன தண்ணியால் நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதனால் நம்மளோட ஹேர் க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாவே வளரும். ஏன்னா அந்த காலத்தில் இந்த தண்ணியை தான் ரொம்ப சிம்பிளாக நம்மளோட ஹேருக்கு யூஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் இப்போ வாஷ் பண்ணிவிட்டேன். எந்த ஷாம்புமே போடலை. நம்மளோட ஹேர் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத்துக்கு இந்த ரைஸ் வாட்டரை இந்த மெத்தடில் யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.